என்னோட சமையல் ரூம என்னதான் நான் பார்த்து பார்த்து சுத்தமா வச்சுக்கினாலும், எனக்கு ஒரு திருப்தியே அடையல அப்படின்னு நினைக்கிறவங்க சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க. நம்ம சமையல் ரூம் முதல்ல கவுண்டர் டாப்லாம் நல்லா ஒரு நைஸால் இல்ல பவுடர் போட்டு நல்லா தொடச்சு கிளீன் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தினமும் நம்ம இந்த மாரி ஸ்லாப்ல இருக்கிற டப்பாங்க ஒவ்வொன்னும் மாத்தி 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 நீங்க கிளீன் பண்ணி தொடச்சு விட்டீங்கன்னா, அது ஃப்ரெஷ்ஷா இருக்கும். அதேபோல மிக்ஸி என்னென்ன அரைக்கிறீங்களோ அன்னைக்கு எப்படியும் மேல கண்டிப்பா சிதற ஆரம்பிக்கும். அப்போ உடனே துணி போட்டு தொடச்சிட்டிங்கன்னா, அந்த வேலை அப்பயே முடிஞ்சிருங்க. அது நீட்டாயிடுச்சு பாருங்க. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்லாப்பு. இந்த ஸ்லாப்ல லைட்டா ஒட்டறைங்க போடும். அந்த எட்டுக்கால் பூச்சி இருக்கும். அதெல்லாம் நீங்க அப்ப போய் தொடச்சு எடுத்துருங்க. கிளீன் ஆயிடும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் தண்ணி ஃபில்டர். தண்ணி ஃபில்டர் வந்து தண்ணி ஃபுல்லா ரொப்பி விட்டுட்டு, அதுக்கப்புறம் சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, நமக்கு நெறைய கரண்ட் சேவ் ஆகுங்க. வேணுன்றப்ப சுவிட்சை ஆன் பண்ணி தண்ணி புடிச்சுக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஷிங்க் வந்து முடிஞ்ச அளவுக்கு சாமான வந்து சேர்க்காதீங்க. எப்பவுமே சுத்தமா வச்சுக்கோங்க. நம்ம வந்து ஷிங்க் வந்து சாமான் நைட்ல சேர்க்கறதுனால தான் பூச்சி புட்டு நமக்கு அதால வந்து நெறைய வர வாய்ப்பு இருக்கு. அதனால மொத்தமா கழுவி துணி போட்டு தொடச்சிட்டிங்கன்னா, அதுவும் ரொம்ப நீட்டா இருக்கும். அதே மாரி ஸ்டவ்வுங்க. நம்ம தினமும் சமைக்கிறோம். சமைச்சு முடிச்சுட்டு நைட்டு தூங்க போறாச்சு தொடச்சு விட்டுட்டிங்கன்னா, காலையில பார்க்குறப்ப அவ்வளோ அழகா இருக்கும். நமக்கு நெறைய வேலை மிச்சம். இருக்கிற காய்கறி வாங்கிட்டு வந்தாங்கன்னா ஃப்ரெஷ்ஷா மொத்தம் கழுவி விட்டுட்டு, நல்லா ஆற போட்டு தொடச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணுமோ ஃப்ரிட்ஜில அத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் ரொம்ப நீட்டா நமக்கு வேலை முடிஞ்சிரும். நான் இப்படிதாங்க ஒவ்வொரு வேலையும் அப்பப்ப இருக்கிற வேலைய மாத்தி மாத்தி முடிச்சுக்கிட்டே இருப்பேன். நீட்டா இருக்கும் என் சமையல் ரூம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் சமையல் ரூம் பார்க்கறதுக்கு ரொம்ப ரசிப்பேன். அதே மாரி பாருங்க எல்லாம் முடிச்சு கிளீன் பண்ணி தூங்க போறேன்னா, அப்போ திரும்ப ஒரு பார்வை பார்த்துட்டு தாங்க நான் போவேன். அப்போ என் சமையல் ரூம் எனக்கு சந்தோஷமா இருக்கும். அப்பாடா! நாம இன்னைக்கு வேலை திருப்தியா முடிச்சுட்டோம். நாளைக்கு காலைல வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு லஞ்ச் கட்டுறது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். கண்டிப்பா நீங்களும் இதே போல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ புடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.